ஹாலிவுட்டில் ஒரிஜினலாக எடுக்கப்பட்டு அப்கமிங்காக தமிழ் லாங்குவேஜில் டப் பண்ணி ரிலீஸ் ஆக இருக்க படம் கிளாடியேட்டர் 2. இந்த படத்தோட புதிய போஸ்டர் ரிலீஸ் பண்ணி படம் அஃபிஷியலாக நவம்பர் 15 ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. படத்தோட ட்ரைலர் நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. இந்தியாவில் மொத்தமாக 3 லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. நவம்பர் 15ஆம் தேதி தமிழ், தெலுங்கு, இங்கிலீஷ் மற்றும் ஹிந்தி இந்த 3 லாங்குவேஜில் நவம்பர் 15 கிளாடியேட்டர் 2 படம் ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. இப்போ இந்த படத்தோட அஃபிஷியல் ட்ரெய்லர் நாளைக்கு வெளியாகுது. நடிகர் விஜய் நடிப்பில் அடுத்ததாக தியேட்டரில் ரிலீஸ் ஆக இருக்க த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தோட ஆந்திர பிரதேஷ் மற்றும் தெலுங்கானா ஸ்டேட்டோட தியேட்ரிக்கல் ரிலீஸ் ரைட்ஸ் மைத்ரி மூவிஸ் வாங்கியிருக்காங்க. கோட் படம் செப்டம்பர் 5ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட்ஸ் ஒரிஜினலாக ப்ரொடியூஸ் பண்ணி தெலுங்கு ரைட்ஸ் இப்போது மைத்ரி மூவிஸ்க்கு கொடுத்துருக்காங்க. மைத்ரி மூவிஸ் ஒரிஜினலாக ப்ரொடியூஸ் பண்ணி ரிலீஸ் ஆக இருக்க படம் புஷ்பா 2 டிசம்பர் 6ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. புஷ்பா 2 படத்தோட தமிழ்நாடு தியேட்டரில் ரிலீஸ் ரைட்ஸ் ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. இந்த 2 படத்தோட டீலிங்கும் கொடுக்கல் வாங்கல் முறையில் தெலுங்கில் ஒரிஜினலாக எடுக்கப்பட்ட புஷ்பா படத்தோட தமிழ் தியேட்டரிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் ரைட்ஸ் ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட்டும் வாங்கியிருக்காங்க. இப்போதைக்கு த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தோட தமிழ்நாடு கர்நாடகா ரிலீஸ் பை ரோமியோ பிக்சர்ஸ், கேரளாவில் கோகுலம் மூவிஸ் ரிலீஸ் பண்ணுறதா இருக்காங்க. ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா ஸ்டேட்டில் இப்போ மைத்ரி மூவிஸ் வாங்கியிருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. படம் செப்டம்பர் 5ஆம் தேதி தமிழ், தெலுங்கு மற்றும் ஹிந்தி இந்த 3 லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகுது. இந்த படத்தோட ஓடிடி ரைட்ஸ் நெட்ஃப்ளிக்ஸும் சேட்டலைட் ரைட்ஸ் ஜி நெட்வொர்க்கும் வாங்கியிருக்காங்க. கோட் படத்தோட சவுத் இந்தியன் ரிலீஸோட ரைட்ஸ் எல்லாமே சேல் ஆகிடுச்சு. இப்போ பாலிவுட் ஹிந்தி ரைட்ஸ் மட்டும்தான் இருக்குது. அஃபிஷியல் அறிவிப்பு ஹிந்தி ரைட்ஸில் யாரும் வாங்கியிருக்காங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தமிழில் ரீசெண்டாக தியேட்டரில் ரிலீஸ் ஆன ஹிட்லிஸ்ட் படம் இப்போ அஃபிஷியலாக அமேசான் பிரைம் மற்றும் ஆஹா தமிழ் ஓடிடி தளத்தில் புது படமாக இன்னைக்கு ஓடிடியில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தங்கலான் படத்தோட அஃபிஷியல் ட்ரெய்லர் ரிலீஸ் தேதி அஃபிஷியலாக ஸ்டுடியோ கிரீன் அறிவிச்சிருக்காங்க. ஜூலை 10ஆம் தேதி தங்கலான் படத்தோட அஃபிஷியல் ட்ரெய்லர் வெளியாகுது. படம் மோஸ்ட்லி ஆகஸ்ட் மாதம் ரிலீஸ் இப்போ கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. டைரக்டர் பா ரஞ்சித்தோட இயக்கத்தில் ஜிவி பிரகாஷ் மியூசிக்கில் படத்தில் விக்ரம், பசுபதி, பார்வதி, மாளவிகா மோகன்லாம் நடிச்சிருக்காங்க. இன்னைக்கு வணங்கான் படத்தோட ட்ரைலர் ரிலீஸ் தேதி மென்ஷன் பண்ணலை. அதை பார்த்துட்டு படக்குழுவினர் இப்போது தங்கலான் படத்தோட ட்ரைலரில் ரிலீஸ் தேதி மென்ஷன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தங்கலான் படம் மோஸ்ட்லி ஆகஸ்ட் மிடில் பிளான் பண்ணுவாங்க. ஆக்ட்ரஸ் த்ரிஷாவோட நடிப்பில் அடுத்ததாக வெப்சீரிஸாக ரிலீஸ் ஆக இருக்க வெப்சீரிஸோட டைட்டில் பிருந்தா. பிருந்தா வெப்சீரிஸோட ட்ரீசர் வெளியிட்டிருக்காங்க. இது மல்டி லாங்குவேஜில் சோனி ஓடிடி தளத்தில் ஆகஸ்ட் 2 ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. ஆகஸ்ட் 2 ரிலீஸ் ஆகிற அந்த தேதியில் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம், கன்னடா, மராத்தி மற்றும் பெங்காலின்னு 7 லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணுறதா இப்போ அஃபிஷியல் ட்ரீசர் வெளியிட்டு ரிலீஸ் தேதி அறிவிச்சிருக்காங்க. தெலுங்கு நடிகர் துல்கர் சல்மானோட நடிப்பில் அடுத்ததாக தியேட்டரில் ரிலீஸ் ஆகியிருந்த படம் லக்கி பாஸ்கர். லக்கி பாஸ்கர் படத்தோட புதிய போஸ்டர் ரிலீஸ் பண்ணி படம் ப்ரீபோன் பண்ணி செப்டம்பர் 27 ரிலீஸில் இருந்த படம் செப்டம்பர் 7ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. நடிகர் விஜய் நடிப்பில் கோட் படம் செப்டம்பர் 5 ரிலீஸ் பண்ணுறதா எப்போவோ அறிவிச்சிட்டாங்க. இப்போது விநாயகர் சதுர்த்தி முன்னிட்டு ரிலீஸ் ஆகியிருந்த கோட் படத்தை கூடவே இந்த படம் 2 நாள் கழித்து செப்டம்பர் 7ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. இப்போது விநாயகர் சதுர்த்தி முன்னிட்டு இந்த 2 படங்களும் கிளாஷ் ஆகிறதா இருக்குது. லக்கி பாஸ்கர் படமும் மல்டி லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகுது. கோட் படமும் மல்டி லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணுறாங்க. இப்போ இந்த 2 படமும் விநாயகர் சதுர்த்தி முன்னிட்டு ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. லக்கி பாஸ்கர் படம் நடிகர் தனுஷை வச்சு வாத்தி படத்தை இயக்கிய டைரக்டர் வெங்கி அட்டூரியோட டைரக்ஷனில் ஜிவி பிரகாஷ் மியூசிக்கில் ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. லக்கி பாஸ்கர் படத்துலையும் கோட் படத்துலையும் ஒரே ஹீரோயினி நடிச்சிருக்காங்க. மீனாட்சி சௌந்தரி தான் இந்த 2 படத்துலையும் ஃபீமேல் லீடாக நடிச்சிருக்காங்க.